வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது. இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி, ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும். அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது. இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும். நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை குறிப்பிடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள், இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம். பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறதில்ல, மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் உடன் இருக்கத்தான் செய்யுது. ஸோ கிரக அமைப்புகள் நாள், வாரம், மாதம், வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் இப்படி நாளின் அடிப்படையிலும், மாதத்தின் அடிப்படையிலும், வாரங்களின் அடிப்படையிலும், வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு. பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம், லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும். அது பாதி முடிஞ்சிருக்கு. அது ரொம்ப பெரிய சீரீஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகையில் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம். குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் இப்படி இருக்கும், இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்றதில்லை. ஏன் அப்படின்னா, மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது. இங்கே சூரியன் தான் எல்லாத்துக்குமே பிரதானம். சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சூரியன் பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான். பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான். அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 நாட்கள் இருக்கும். அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக சூரியன் எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது, பூமி தான் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அப்படித்தான் 12 மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும். அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகளில் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும். அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்படை குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும். பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான். இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் நிதர்சனம். தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 15 நாட்கள் வித்தியாசம் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை 2ஆக பிரித்து போடுவேன். அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே 2 பதிவுகள் வரும். அதாவது ஆங்கில மாதப்படி முதல் 15 நாட்கள் ஒரு பலன் இருக்கும், 2வது 15 நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அது ரெண்டுக்குமே நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான், இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். நவம்பர் மாதம் 15 முதல் 30 தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு
பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஆழ்ந்த சிந்தனை மிக்கவங்க, புதிர்களுக்கு விடை காணக்கூடியவங்க, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியவங்க மற்றும் வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமை விரும்பிகள் தான். இவங்களுடைய பாலிய வயதில் இளம் வயதுலலாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஒரு தனிமையை நோக்கி செல்வது போல இருக்கும். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களே ராஜா, இவங்களே மந்திரி. உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு வெளியிடங்கள்லேருந்து பெருசாக எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறதில்ல. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும், எல்லா சுக துக்கங்களும், எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு உண்டான அனுபவங்களும் இவங்களாகவே உருவாக்கி கொண்டதாக தான் இருக்கும். அதன் மூலமாக அனுபவங்களை பெற்று வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடியவங்க. இவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் தேடலும் மிகுந்து இருக்கும். ஒரு தத்துவார்த்த ஞானிகள் போல தான் அவங்க இருப்பாங்க. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இல்லாமல் இவங்க இருக்கிறதே இல்லை. விடாமுயற்சி உடையவங்க, எதிலும் சோர்ந்து போகாதவங்க, லாப நஷ்டங்களை பார்த்து எந்த ஒரு செயலையுமே இறங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு அனுபவங்கள் தான். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எல்லா காரியங்களையும் ஈடுபடுவாங்க. எதையுமே தெரிந்து புரிந்து உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாற்பயமாக இருக்கும். சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க, யாரோ செய்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை. சும்மா சம்பிரதாயத்துக்காக ஏதோ ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது இருக்குது. அதை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விஷயமாக இருக்கும். ஸோ அது சார்ந்த தேடல்களே இவங்க இருப்பாங்க. அதனாலே இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அவங்க சும்மா நார்மலாக ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 கருத்துக்கள் நிறைந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி மூளை வேணும். வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற தீவிர எண்ணம் கொண்டவங்க, நிறைய சாகசங்களில் ஈடுபடக்கூடியவங்க, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடியவங்க, எல்லார் மாதிரியும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சி சந்தோஷங்களை தேடி அலையக்கூடியவங்க, நிம்மதியை தேடி அலையக்கூடியவங்க, காதல் உணர்வுகள் மிக்கவங்க, ஆசை உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்க. பட் பிற்காலத்தில் ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னும் பேசுவாங்க. பொதுநல விரும்பிகள், சுயநலமாக எதையும் யோசிக்க மாட்டாங்க. குறிப்பாக மற்றவர்கள் மனமறிந்து செயல்படக்கூடிய திறன் இவர்களுக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்ககிட்ட யாராவது புதுசாக போய் 2 நாள் பழகுனா கூட அதுக்கப்புறம் அவங்கள பற்றி யார், என்ன, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்க கொஞ்சம் கோபக்காரங்க தான். கோப உணர்வுகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களும் கொஞ்சம் அவசரப்படவும் செய்வாங்க. எடுத்தவங்க ஊத்தம் நிறைய விஷயங்களை முடிவு எடுப்பாங்க, காரியங்களில் இறங்குவாங்க. கொஞ்சம் அடமெண்டலாக சில விஷயங்கள் ஈடுபட்டுட்டும் வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க இஷ்டப்படி மட்டும்தான் செய்வாங்க. மற்றவங்களுடைய கட்டாயத்துக்கு அங்கே இடம் இருக்காது. இதனாலேயே பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னதான் இவங்க மற்றவங்களுக்கு தேவையானதை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் அது இவங்களுக்கே ஒரு பெரும் பிரச்சனையாக முடியும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் சுயநலவாதிகள் தான் அதிகம். இந்த உலகமே சுயநலவாதிகளால் நிரம்பப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதற்காகவும் கையேந்து நிற்க மாட்டாங்க. சுயசார்பு சிந்தனை மிக்கவங்க. இந்த தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் விருப்பமுடையவங்க. தனக்கு என்ன தேவையோ அதை தானே அமைத்து கொண்டு சிறப்பாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியவங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அது எல்லாமே தானாகவே உருவாக்கி கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய திறன் இவங்ககிட்ட உண்டு. பட் இவங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை ஆகிடும்.
பட் அதே நேரம் இங்கே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க மற்றவர்களை புரிந்து கொண்டு மற்றவர்களை ஆளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சூசகமாக வெளிப்படையாக தெரியாது, ஆனால் உண்மையிலேயே மற்றவர்களை கவர்ந்து கொண்டு மற்றவர்களை ஆண்டு கொண்டும் இருப்பாங்க. பட் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமில்லாத பட்சத்தில் மற்றவங்களால் சங்கடங்கள் அதிகம் பெற்று ஒரு லோன்லி உல்ஃப் மாதிரி, இந்த சிக்மா மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான விஷயங்களோடு நன்மைகளை பெற்று வருவாங்க. சில இடங்கள்லாம் பார்க்க முடியும், ஒரு அளவான குடும்பமாக இருக்கும், ஆனால் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அப்படின்னு ஒரு சின்ன அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே கட்டாயிடும், மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவாங்க. சிலலாம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை நிலை வாழ்ந்தோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் அவங்களுக்கு பெரும்பாலும் சூட் ஆகும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக இவங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்டுவாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தபோதிலும் இவங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருப்பதும் இல்லாததும் இவங்களுடைய மனதை பொறுத்து தான் உண்டு. திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்க நினச்சா எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்களையும் நல்லதாக மாற்ற முடியும், அதே போல் எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் கெட்டதாக மாற்ற முடியும். ஸோ ஆகையினால் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அது நன்றாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் இவங்களுடைய மனதை பொறுத்து தான் அது அமையுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் அதிகமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்போடு தான் உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் சொல்ல போனால் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது சார்ந்த விஷயங்களை தேவையில்லாத ஏமாற்றங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெருசாக ஆள் நடமாட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டு வெளி இடங்களில் போய் வசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும். ஏன்னா இவங்க தான் இஷ்டப்படி வேலை செய்யக்கூடியவங்க, அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இவங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய தொழில் வேலை உத்தியோக அமைப்புகள் தான் இவங்களுக்கு செட் ஆகும். வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவான அமைப்புகள் தான் வேலை செய்யும். ஸோ ஓவராலாக இந்த நவம்பர் மாதம் 15 முதல் 30 தேதி வரை பிறக்கக்கூடியவங்க கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு தானே ராஜா தானே மந்திரி என்று இருக்கக்கூடியவங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.